கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குறிப்பா குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்க கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த எச்சரிக்கை நீங்க என்னவா எடுத்துப்பீங்க? ஏதாவது பயங்கரமான பேய் படம் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வர அசம்பாவிதம் நடந்துரும். பெரிய பெரிய ரைடுக்கெல்லாம் போகும்போதுலாம் சொல்லுவாங்க. இப்போ இதே தான் தாவேக்காவுடைய டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க பாண்டிச்சேரியில். இதை தான் அங்கே பாண்டிச்சேரியோட கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், அதுக்கப்புறமா வந்து குழந்தைகள் இவங்களுக்கு யாருமே அனுமதி கிடையாது. குழந்தைகள் வரக்கூடாதுன்னா கூட்டம் எப்படி வரும்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அதை அப்படி ஓரம் வச்சிடலாம். ஒரு வழியா இப்போ வந்து சீமான் அவர்கள் தான் கேட்டார், ஏன் நீ அனைத்து இந்திய வெற்றி கழகம் வைக்க வேண்டியதானு. இப்போ அடுத்தது செகண்ட் ஸ்டேட்டுக்கு போய் காலை ஊன்றதுக்கு போறாரோ அப்படின்னு. நீங்க பாண்டிச்சேரி சொல்றீங்க இல்லையா? ஒரு யூனியன் டெரிட்டரியா நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கலாம். எப்படி ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிஞ்சதுனால இங்க இருக்கிற கட்சிகள் அங்கேயும் இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில இருந்து பாண்டிச்சேரிக்கு போறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் இவங்க அனுமதி கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம நேரம் அங்கே போய் இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா அதிமுகவினுடைய வரலாறுல எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல பாண்டிச்சேரியில் தான் அவங்களுக்கு ஒரு சிஎம் கிடைச்சாருங்கிறதெல்லாம் வரலாறு. அதே இவரும் எம்ஜிஆர் இவர் இப்பத்தி எம்ஜிஆர்ன்றா அதே பேட்டர்னை இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் அந்த முதல் முறையாக அங்கே சிஎம் ஆனவருங்கிற ஒரு பேர்லாம் அதிமுக காரங்களுக்கே இங்கே புஷி ஆனந்த் ஆயிடுவாரு அப்படின்றீங்களா? புஷி ஆனந்துக்காக, அதாவது விஜய் ஆகிறாரோ இல்லையோ புஷி ஆனந்த் முதலமைச்சர் ஆயே தீரணும். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரும் அரசியல்வாதி. அவர் அந்த முன்னாள் எம்எல்ஏங்கிறாங்களே எவ்வளோ ஓட்டு அப்படின்ட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2006-11 ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில் புஷிங்கிறது அவருடைய தொகுதி. அவர் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் தான் கடைசி எம்எல்ஏ. அதுக்கு பிறகு தொகுதியை கலைச்சிட்டாங்க. அப்படி கடைசியாக அவர் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகுதியில் 5600 ஓட்டு அந்த தொகுதிக்கு. இது எம்எல்ஏ தொகுதிக்கு 5600 ஓட்டு. அதில் 4400 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் 2400 ஓட்டு வாங்கி 400 ஓட்டு வித்தியாசத்தில் 471 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. நம்ம சென்னையில் வார்டு கவுன்சிலருக்கே பல ஆயிரம் போகும். ஒட்டுமொத்தமாக 5000 ஓட்டு கவுன்சிலராக இருந்து வந்த ஒரு மாமனிதர். அவருக்கு இன்னும் இருந்தாலும் அந்த பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு அடையாளம். அவர் அதை இன்னைக்கு வரைக்கும் அதை விட்டு உடைக்கணும்னு கூட ட்ரை பண்ணல. பாண்டிச்சேரியில் என்ன எதுவும் நடக்காது. நீங்கள் 5000 சொன்னதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இந்த பொதுக்கூட்டம் இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, அந்த பொதுக்கூட்டத்துக்கு 5000 பேர் தான் அலௌடு. அதுவும் அந்த 5000 பேருக்கு வந்து QR கோட் போட்ட பாஸ், அதாவது பாஸ் கொடுத்து என்ட்ரி உள்ள வரணும் அப்படின்னு. 5000 பேரை கூட்டுறது எப்படி பொதுக்கூட்டமாகணும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வழக்கமா பொதுக்கூட்டம்னா லட்சக்கணக்கில் திரண்டார்கள்னு தான் நம்ம கேள்வி. இல்லையா, பாண்டிச்சேரி முதல்வருக்கு ஒரு பயம் இருக்காதா? இங்க திமுக மேல பழிய போட்ட மாதிரி நாளைக்கு நம்ம மேல பழிய போட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதனால 5000 பேருக்கு அனுமதி, அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கே ரொம்ப பாடுபட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் உள்ள போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டு வெளில வருவாரு. ஒரு கட்டத்தில் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மைக்க போட்டு அண்ணன் என்ன மௌன விரதம் இருக்கீங்களானே கேட்டாங்க. அந்த லெவலுக்கு கேட்டாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டுட்டு எதா இருந்தாலும் தகவல் தெரிவிக்கிறோன்னு கார் ஏறி போனார். இதே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இப்படியே இருக்கிறதே தான். ஏன்னா அவங்க கேட்டதே போயிட்டு ரோட் ஷோ கேட்குறாங்க. ஒரு ரோட் ஷோ இங்கே படுத்தின பாடு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒன்றும் பண்ணலை. இங்கே கொண்டு போய் காஞ்சிபுரம் கூட்டத்தில் எவனும் உள்ளே வந்துடக்கூடாது காலேஜுக்குள்ளேன்னு தகரத்தை அடிக்கிற லெவலுக்கு தான் இன்னமும் நம்ம இருக்கிறோம்னா, இந்த முன்னாடிலாம் இப்போவும் கூட அப்படி உண்டு. நல்லா பெரிய பங்களா கட்டுறாங்கன்னா காம்பவுண்ட் சவர் நல்லா ஒரு 10 அடிக்கு போட்டு அதில் கண்ணாடியை பதிச்சு வைப்பாங்க. இல்லை, நான் ரீசெண்டாக சைனாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க என்னென்னா ஏதாவது பெரிய பில்டிங் பண்ணுறதா இருந்தால் அந்த பில்டிங்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது போட்டுறாங்க, கூடார மாதிரி போடுறாங்க. நாளைக்கு தாவேக்கு ஏதாவது கூட்டம் நடந்தால் சைனாவில் இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது தொழில்நுட்பம் கொண்டு வந்தால் மாடல்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் ரோட் ஷோ கேட்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையாங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் வந்தது. அவங்க சுதாரிச்சுட்டாங்க, காவல்துறை மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. பொதுக்கூட்டமா நேராக என்ன பண்ணுங்க, இப்போ இதுலேயே கூத்து இருக்குது. நீங்கள் ஈசிஆரில் பனையூரில் தொடங்கி அங்கே பாண்டிச்சேரியில் போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து நின்று கை காட்டுறதுக்காக கூட்டம் போகிற வழியெல்லாம் நிற்க போகுது. ஆமாம், இப்போ இந்த சிக்கல் எப்படி இருக்குது, தமிழ்நாடு போலீஸ்க்கு மறுபடியும் ஒரு தலைவலியாக மாறும். நீங்கள் பேசாமல் கிளம்பி போய் இப்போ தனி விமானத்துலேருந்து போய் அங்கே கூட்டம் நடக்கிற இடத்துல இறங்கி அப்படி பின்னாடியே லேண்ட் ஆகி போய் ஹெலிகாப்டர்லேயே பிரச்சாரம். நீங்களே இப்போ போக வேண்டியதானே, ஹெலிகாப்டரில் போய் இறங்க வேண்டியதானே. ஏதோ பாண்டிச்சேரி இதில் கர்நாடகாவில் ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னீங்களே, அதுடைய கூட பண்ணிட்டு போகலாம். ஏன்னா திரும்ப காரில் போகிறாங்க இல்லை கேரவனில் போகிறாங்க. பொதுக்கூட்டத்துக்கு மேலே போடுவாங்களானே ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, அது கரெக்ட். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் கரெக்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுக்கூட்டம் ஆனால் நாங்கள் மேடை போட மாட்டோம். என்னன்னா வேன் அதே வண்டி அதே அண்ணன் வருவாரு. இப்போ இது வந்து தாவேக்கா தரப்புல எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, அதாவது இவங்க இப்போ ரோட் ஷோக்கு கேட்டிருக்காங்க, நோ பர்மிஷன் கிராண்டட்னு சொன்ன உடனே வேணா போனா போது பொதுக்கூட்டம் வச்சுக்கோங்க அப்படின்னு காவல்துறை சார்பாக பாண்டிச்சேரியில் சொல்லியிருக்காங்க.
இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, ஒன்று பொதுக்கூட்டம் சொல்லணும், இல்லை நீ ரோட் ஷோ சொல்லணும். இவங்க இது எப்படி புதுசாக ஒரு பேர் வச்சிருக்காங்க, பொதுக்கூட்ட பேரணி. இது என்னடா இது பொதுக்கூட்ட பேரணி? அதாவது இந்திய அரசியல்லையே ஏன் வேர்ல்டு வரலாற்றுலயே பொதுக்கூட்ட பேரணி ஒருத்தவங்க இதுல இன்னொன்னு, அஃப்கோர்ஸ் ஈசிஆர் ரோடாக இருந்தாலும் இன்னும் கம்ப்ளீட்டாக ஒர்க்ஸ் முடியாத இடம் இருக்காங்க, அங்கே பேட்ச் ஒர்க்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கனாலே அந்த ரோடுகளுடைய நிலைமையும் வேறு இதாக இருக்குது. இதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கூட்டம் போனால் என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரி போலீஸ் அலோடு இல்லைன்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு. அதாவது அதுக்கு தான் அந்த பாஸ், அந்த செக் அதுக்கு அங்கே தான் வைக்கிறாங்க. தமிழ்நாடுலேருந்து ஒருத்தரும் அனுமதி கிடையாது. நாங்கள் பாஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பாஸில் இருக்கவங்க மட்டும் தான் வரணும். அந்த பாஸும் பாண்டிச்சேரியை சேர்ந்த 5000 பேருக்கு தான் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5000 பேருக்கான பாஸை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா, தாவேக்காவா கவர்மெண்ட்டா? பாஸ் இருக்கிறவன் பாண்டிச்சேரிக்காரன் தானான்னு போலீஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கும்? இல்லப்பா, அது தாவேக்கா தான் பண்ணி ஆகணும். அதனால தான் ஒட்டுமொத்த பொறுப்பையும் வந்து தாவேக்காக்கு பாண்டிச்சேரியோட காவல்துறை, அதாவது குடிநீர்ல இருந்து அடிப்படை வசதி, மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு, இது எல்லாமே உங்க பேர்ல நாங்க எழுதிட்டோம், இல்லைன்னா நீங்க எங்க பேர்ல எழுதிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இந்த எல்லா அடிப்படை வசதியும் நீங்க செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க 5000 பேரை கொண்டு வரணும், அதுக்கான போதிய போலீஸ் பாதுகாப்பு தான் நாங்க கொடுப்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க அவங்க பெல்ட் அடிச்சாங்களே, 10,000 பேர் சொல்லி இவ்வளவு கூட்டத்துக்கு ஓட்டி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா கூட்டத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் சொல்றாங்கன்னா இப்ப ஏதோ திட்டம் இருக்கா? கரூர்ல கேட்டாங்கல்ல, கரெக்டா எப்படி அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துட்டு அது எஸ்ஓபிடா, யாரு கூட்டம் நடத்தினாலும் அதெல்லாம் போலீஸ் சொல்லுவாங்கப்பா அப்படிங்கறது அவங்களுக்கு இப்பவும் புரியுமான்னு நமக்கு தெரியல. அப்ப ஏதோ ஒரு திட்டத்தோட அங்க இருக்கக்கூடிய லோக்கல் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர்கள் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்காத காங்கிரஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. திட்டமிட்ட சதி. ஆனா ஒண்ணு, அத பர்மிஷன் எனக்கு தெரிஞ்ச புசியானந்த் எப்படி வாங்கியிருப்பான்னா, ஆனா எங்களோட எதிரி வந்து திமுக தான், எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, நீங்க இல்லைன்னு, அதனால நான் உங்க மேல பழிய போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி அவர் வாங்கி. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க 2026 அங்க போய் திமுகவை திட்டி எப்படி ஓட்டு கேட்க முடியும் பாண்டிச்சேரியில்? அவங்கள ஆளுங்கச்சு. இப்ப அதான விஷயமா இதுல இன்னொரு கேள்வி, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறார், சபாநாயகர் பதவியே பாஜககாரருக்கு கொடுத்திருக்கிறார், அமைச்சர்கள் இருந்தார்கள். அப்போ கொள்கை எதிரியோட கூட்டணியில இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் நீங்க திட்டாம அங்க போய் யாரை திட்டுவார்? பாண்டிச்சேரியில ஒரு பொதுக்கூட்டம் பேசுறாரு, திமுக திட்ட முடியாது. 2026 எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் சரியில்லைன்னா தான் எங்களுக்கு ஓட்டு போடணும். அப்ப அங்க அவர் என்ன பேச போறாருன்னு எனக்கு ஒரு கேள்வி. ஒரு நல்ல கேள்வி. பாப்போம் விஜய் அவர்கள் அங்க போய் என்ன பேச போறாரு. திமுக இங்க திட்டி இவங்க பொழப்பு ஓடிட்டு இருந்தீங்க, அங்க என்ன இப்ப நீங்க பிஜேபி எதிர்த்து பேச மாட்டீங்க. ஏன்னா இப்ப திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, மத கலவரம் பண்றதுக்காக உங்களோட கொள்கை எதிரி தான் அங்க வந்து இறங்கி வேலை செய்யறாங்க. ஒண்ணு நீங்க வந்து வெளியே என்ன சொல்லியிருக்கணும், அதாவது நீங்க வெளியே பிரஸ் மீட் கூட வேணாம், வழக்கமா ஒரு அறிக்கை கொடுப்பீங்களா, அந்த அறிக்கையிலையாவது நான் இதை எதிர்க்கிறேன், இந்த மாதிரி மத கலவரத்தை தமிழ்நாட்டில் வந்து பண்ண முயற்சி பண்ற அந்த அந்த இந்து முன்னணியை எச்சரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதையும் பண்ணல. இல்ல நான் ஆதரிக்கிறேன், ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல, என்ன சிக்கல்னு நயினா நாகேந்திர மாதிரி, அண்ணாமலை அவர்கள் மாதிரி பேசியிருக்கலாம், எடப்பாடி அவர்கள் மாதிரி பேசியிருக்கலாம். இது ரெண்டுமே இல்லாம சைலண்டா இருக்கிறது எதை குறிக்கிறது? இப்ப முஸ்லீம்களுக்கான பிரச்சனைன்றதுனால சைலண்டா இருக்கீங்களா? இப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து நாளைக்கு சர்ச்சை அடிக்க வர மாட்டாங்களா? மசூதி அடிக்கிறவங்க நாளைக்கு சர்ச்சை வர மாட்டாங்களா? தொண்டை தண்ணி வரல ஆதவ அர்ஜுனால வக்ஃபுக்காக கோர்ட்ல கேஸ் போட்ட ஒரே கட்சி நாங்க. ஏற்கனவே 80 கேஸ் இருக்கும்போது நீங்க போய் அதுல போய் இடையிட்டு போட்டிங்க, அது நம்ம இல்லங்கல வக்கீலுக்கான ஃபீஸை கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் சரிதான். ஏற்கனவே ஆல்ரெடி ஏறத்தாழ தமிழ்நாட்டில இருந்தே ஒரு 5-6 கட்சிகள் போட்டுட்ட பிறகு நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. திருப்பரங்குன்றத்துக்கு இங்க இருக்கே, திருப்பரங்குன்றம் விஜய்னு உங்களால மதுரை மாநாட்டில் பேச முடியும். நீங்க மதுரையில போய் மாநாடு நடத்தி முடிச்சு இன்னும் எவ்வளவு மாசம் ஆச்சு, இவ்வளவு கம்மியா தான் நாள் இருக்கு. ஆனா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல சம்பவம் நடந்தா வாயை திறக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல மக்களுடைய ஓட்டு வேண்டாமா, இல்ல பொது அமைதி கெட்டா பரவாயில்லையா? விஷயம் அது அல்ல. விஷயம் என்னன்னா, வாயை திறந்தா எந்த இதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பக்கம் வாயை திறந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேச இவன் நம்மளுடைய பி டீம், அதாவது பாஜகவுடைய பி டீம்ன்றது ஓப்பனாக தெரிஞ்சிடும். இல்லை இந்த பக்கம் வந்து இல்லை நாங்கள் இந்த மதக்கலவரத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னா திமுகவோட வெற்றியை வந்து இவங்க ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா திமுக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கரெக்டான ஒரு நடைமுறையில இந்த பெரிய மத கலவரத்தை தடுத்து நிறுத்திட்டார்ல, இந்த வெற்றியை வந்து ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இப்படியும் பேச முடியல அப்படியும் பேச முடியலன்றதுனால சைலண்டா இருக்கு. அப்ப நீங்க அந்த மாதிரியான மட்டும் நீங்க சிந்திக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? மக்களுக்காக நீங்க ஏதாவது சிந்திக்கணும்ல. கொள்கை தலைவர், உங்களோட கொள்கை தலைவர் அம்பேத்கர்
அவருக்கே வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுலாம் எந்த மாதிரி ஏத்துக்கிறதுன்னு இல்ல அதுவே ஒரிஜினல் போட்டோவா பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல 2 விதமான ஒப்பீனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை ஏன் இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஒரு சமீப காலமாக போடுறதெல்லாம் ஏன் ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணுறீங்க? நீங்கள் நடந்து போகிறது மட்டும் எடுத்து வீடியோவாக போடலாமேன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுலேயே பல சிக்கல்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. நம்ம கிராக்லேயோ இல்லை ChatGPTலேயோ இல்லை மற்ற ஆப்பில் கொடுத்தோம்னா வெவ்வேறு விதமான ரிசல்ட்ஸ் வருகிறது. ஒரிஜினல் இல்லைங்கிற மாதிரியான சில ஒப்பீனியனும் இருக்குது. நீங்கள் வீடியோவாக ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. உங்கள் இதுலேயே எங்கே உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் 5 சிலை வச்சுருக்கிறீங்க, அதில் போய் மாலை போடுறதுக்கு பதிலாக அதில் வீட்டுக்குள்ளே அதே ஃப்ரேமில் அதே இடத்துல. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அந்த இடத்துல எத்தனை ஃபோட்டோ இருக்குது? ஃபோட்டோவை போட்டுட்டு ஏன்னா ஒரே பொசிஷன்ல இருக்கு, அப்ப போட்டோவை போட்டு திரும்ப அந்த போட்டோ பரனுக்கு போயிருதா இல்ல போட்டோவே ஏன் இந்த கேள்வி எல்லாம்? அதாவது அந்த பின்னாடி இருக்கிற இது ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்க பிக்சரை மட்டும் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. 12 கேலண்டர்ல திருப்புற மாதிரி சொல்றீங்க, 12 வாட்சிட்டு இது பண்ற மாதிரி போகுதுங்கிற கேள்வி இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சல் சம்பத் அவர்களுக்கு என்ன பதவின்னு உங்களுக்கு அறிக்கை விட நேரம் இருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாங்கள் பொதுமக்களோட துணை நிற்கிறோம். ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களே நேத்து, அப்ப அதுக்கு மட்டும் போறதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கு, திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? அவர் கரெக்டா இருக்காருங்க, விஜய் கரெக்டா இருக்காரு, சினிமா ப்ரொடியூசர் அப்படின்னு அவர் கரெக்டா இருக்காரு. நம்ம தான் போட்டு மண்டே குழப்பி. அடுத்து மலேசியால ஆடியோல 5 படம் ரிலீஸ் எல்லாங்கிற இடத்துக்கு போகுதுங்கிறது உங்களுக்கு போட்டியா? நேத்து ஒருத்தர் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஜனநாயகனுக்கு போட்டியா? அப்படியா? யாரும் தெரியலையே. கந்தன்மலை ஹெச் ராஜா நேத்து டீசர்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்கு. திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தின படம் இது. படத்தினுடைய அதாவது என்னங்க, இவரு கரூர்ல எப்படி இவரோட படத்துக்கு இவர் ப்ரமோஷன் தேடினாரோ அந்த மாதிரி தலைவர் வந்து திருப்பரங்குன்ற படத்துல திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து இவர் படத்துக்கு இவர் ப்ரமோஷன் தேடினாரு. வந்து இப்ப ப்ரமோஷன் பண்ற ஸ்டைல் இப்படி மாறிடுச்சு. ப்ரமோஷனுங்கிறத கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே சேர்த்து பொதுமக்களுக்காக நீங்கள் வாயவே திறக்கலைங்கிறத பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும்தான் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு நடுவில் நேற்றைக்கு நம்ம தினமலர் வந்து அதிர வைக்கக்கூடிய சர்வே எல்லாம் ரிலீஸ் பண்ணி. அப்படியா? சொல்லுங்க, என்ன சர்வே? நீங்க ஒரு சர்வே வச்சிருக்கீங்க, நான் ஒரு சர்வே வச்சிருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டா, மத்திய அரசனுடைய உளவுத்துறையா. சரி சரி. அதை பார்த்ததும் தமிழ்நாட்டில் திமுக 90 தொகுதியில் லீடு, விஜய் 70 தொகுதியில லீடு, 40%, அதிமுக 35, சீமான் 1, பாஜக கூட்டணியில இருக்கவங்களே 30, சீமான் 1, இழுபறியில 38. பாஜக அது கூட இல்லையா? இழுபறியில 30, அது பாஜகவே உள்ள சேர்க்கல, அதிமுக கூட சேர்ந்து அந்த 35 வருமா? அவங்கள கேட்டா அந்த 35ல 20 பாஜக தான், 15 அதிமுக கூட சொல்லிக்கலாம். இழுபறியில 38 நேற்று ஒரு சர்வே போட்டிருக்கிறாங்க. இது எனக்கு என்னமோ விஜய் என்ன ஆனாலும் அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு நோக்கத்தோட செஞ்சிருக்கிறாங்களோ. ஏன்னா அவங்களுடைய கேல்குலேஷனுங்கிறது விஜய் தனியாக நின்னா மைனாரிட்டிஸ் ஓட் போகும், இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டா அது என்மாசா டிஎம்கேக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால தனியாக நின்னே ஆகணுங்கிற நோக்கத்தில் இதே மதுரையை மையமாக கொண்டு வேலை செய்து கடந்த முறை MP எலெக்ஷனில் 2வது இடத்துக்கு வந்த ராமசீனிவாசனே தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். விஜய் தனியாக நிற்கிறது தான் அவருக்கு நல்லது, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் இருப்பாருங்கிற ரீதியில் பாஜகக்காரர் பாசமாக கட்டுரை எழுதுகிற அளவுக்கு இருந்தது. இப்போ இது அதனுடைய நீட்சியாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்காங்கிறது இருக்குது. தினமலருக்கு அப்படி உளவுத்துறை சர்வேவெல்லாம் எப்படி கசிஞ்சுது, தினமலரை தவிர வேறு யாருக்கு ஏன் கசியலைங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வியாக இருக்குது. எனக்கு என்னமோ அவங்க அதிமுகவை ஒழிக்கிறதுக்கு அதிமுக காலி அப்படின்னு அதிமுக காலி ஆகணுமா? இன்னும் இருக்கு அதுல காலி ஆகிறதுக்கு. அதிமுக 3வது இடம் போங்கிறதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கு. நீங்க சொன்ன சர்வே, அதாவது நான் என்ன சர்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆதவர்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளா இருக்காங்களே, இவங்களெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு இவங்க ஒரு சர்வே எடுத்து. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, விஜயனுடைய மாவட்ட செயலாளர்களை விஜய்க்கு தெரியுமா? அவர் ஒரு 6 மாவட்டத்துக்கு போனாரு, மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு பக்கத்துல மேடையில ஏத்தி தான் மாவட்ட செயலாளர்னு ஒரு அறிமுகப்படுத்தினாரான்னு ஒரு கேள்வி. அவ்வளவு தூரம் ஏங்க போறீங்க? மகாபலிபுரத்துக்கு வந்தவரு யாருமே தெரியாது, கட்சி பொருளாளர். நீங்க மாவட்ட செயலாளருக்கு போறீங்க, மாநில பொருளாளர். ஹைராக்கில பார்த்தா 4வது இடம் இல்லது 5வது இடம் இல்லது அந்த பொசிஷன்ல வரணும். தலைவர், பொதுச் செயலாளர், இங்க 3 பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க. பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர்லாம் வராது, அதுக்கு அடுத்தது பொருளாளர் தான் வருவாங்க. ஹைராக்கில பார்த்தா 4வது இடத்துல இருப்பாரு வெங்கட்ராமன். இவர் முத பரந்தூருக்கு போனப்பெல்லாம் லெட்டர் கொடுக்க இவர் தான் போனாரு. அவரையே வந்து அங்க மாமல்லபுரத்துல
ஹோட்டல் வாசல்ல நிக்கிற ஒருத்தவருக்கு நீங்க நடத்துற ஈவெண்ட்டுக்கே உள்ள ஒண்ணுமா உங்க கட்சி ஈவெண்ட்டுக்கு உங்களோட பொருளாளரை தெரியாம நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. சோ அந்த இதெல்லாம் மாவட்ட செயலாளர் தெரியுதா? அது பொதுமக்களுக்கு தெரியுதா அப்படின்னு வந்து இவங்க சர்வே நடத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து தெரியலை, மக்களுக்கு யாரும் தெரியல. ஏன்னா போய் நீ யாருப்பா புதுசா இருக்க வந்து ஓட்டு போட சொல்ற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சர்வேயை பார்த்து ஃபர்ஸ்ட் நாள் அந்த மீட்டிங் போன விஜய் வந்து அதிர்ச்சி ஆயிருக்காரு. என்ன இது புசி ஆனந்த் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரு. அதுலயும் என்ன அதிர்ச்சி தகவல்னா, இந்த மாவட்ட நிர்வாகிகள் இவங்களாம் இருக்காங்களே, இவங்க எல்லாமே திமுக அதிமுக வட்டாரங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்ப எந்த நேரத்துல கடைசி நேரத்துல பல்டி அடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி வந்ததனால் விஜய் அப்செட் ஆகி, அண்ணா செங்கோட்டையன் என்னோட நம்பிக்கை நட்சத்திரம் நீங்க தான். ஏன்னா இது செங்கோட்டையன் அவர்கள் டைரக்டா கொண்டு போயிருக்காரு. நிர்வாகி வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, விஷயம் இப்படி இருக்கு, அதனால சுதாரிச்சுக்கோங்க சொன்னேன். அப்ப நீங்களே பாருங்கண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, மலேசியால வந்து ஆடியோ லான்ச்சு, அப்புறம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் அவருடைய கல்யாணத்துக்கு போனோம், அதனால இந்த விஷயத்தையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் தலைமையில அந்த விஷயத்த நடக்க சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்தை பாத்துக்கோங்க. இப்ப இது புசி ஆனந்துக்கு தலைவலியா ஆயிடுச்சு. புசி ஆனந்தை காலி பண்றதுக்காக தான் செங்கோட்டையனுடைய ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கு. அவருடைய அரசியல்ங்கிறது எடப்பாடிக்கு எலெக்ஷன்ல சிக்கலாதாங்கிறதை தாண்டி தாவேகாக்குள்ளே முதல்ல புசி ஆனந்தை புசி ஆனந்தை நீங்க நகர்த்திருக்கீங்கன்னா செங்கோட்டையனுக்கு பெரிய ஆதரவு கட்சிக்குள்ள கிடைக்கும். அதை ஒரு ஜான் ஆரோக்கியசாமின்னு எல்லாரும் இவருக்கு ஆதரவு கொடுக்குற இடத்துக்கு வந்துருவாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய. ராஜ்பவன் இதுக்குள்ள வர மாட்டார். அவர் நாஞ்சில் சம்பந்தனை ஏதோ பேட்டி எடுத்து அது ஒரு பக்கம் ஜாலியாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் அந்த வகையில் ஊடக தொடர்பு கொள்கை பரப்பு, என்ன கொள்கை பரப்பு நமக்கு தெரியல, பரப்பட்டோம் அப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்கிற வகையில் தளபதி தளபதி இதான் கொள்கை, இதை பரப்புறதுக்கு ஒரு ஆளா அண்ணன் யாரும் தளபதி அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இப்போ அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. அது முதல்ல ஒரு 5 போட்டாங்க, அப்புறம் அண்ணாவை சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆரை சேர்த்தாங்க. இப்ப திமுகல இருந்து யாராவது ஒருத்தர் போறாருன்னா அவர் அந்த படத்தை வச்சு அனுமதிப்பாங்க. பிஜேபியில இருந்து போனா சாவர்கர், மோடிஜி யாரும் வச்சுக்கலாம். கோட்சே படத்தை கூட என்ன என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்களை ஒரு தலைவரா செங்கோட்டையன் அவர்கள் மதிக்கல அப்படின்றது அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சதுக்கே ஒரு பெரிய சாட்சி. இல்ல நேத்தெல்லாம் வந்து தலைவர் விஜய்னே அவர் வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாரு. ஆகணும், வேற வழி அப்படிதான் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அது யார் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்ததில்ல. அநேகமாக அதிமுகவாக இருக்கலாம். அந்த டிரான்ஸ்பரண்டான ஷர்ட்டுக்குள்ள படத்தை வச்சு வெளியில தெரியறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமெல்லாம் என்ன பக்தி, அது பக்தி முத்துன நிலைக்கு போனால் அந்த மாதிரிலாம் ஆகும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பாண்டிச்சேரிக்கு போகிறார்கள். பாண்டிச்சேரி மக்களினுடைய பாதுகாப்பை எல்லா வகையிலையும் உறுதி செய்யணும்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். மக்களினுடைய பாதுகாப்பு உங்கள் எல்லா அரசியலை விடவும் பிரதானமானது, ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது. திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒருவேளை ஜனநாயகன் முடிந்த பிறகு விஜய் வாய் தருவராங்கிறத நம்ம பொறுத்து இருந்து அவருடைய அட்மினுடைய அறிக்கையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இன்றைக்கி சூழலாக இருக்குது.